ரத்னமாலா ரத்னமாலா மின்னும் வீடி வெண்ணலாம் புறாதே உலகமே சுழல்வதே உதிரியாய் உடைவதேன் ஏதோ நூலொன்றில் வரைந்த குறிப்பு போலே தொலைந்தேனே ரத்னமாலா ரத்னமாலா என்னை விட்டு நீதான் நீங்காதே பாலை குமரி பெண்ணே வந்தா குமரன் பொன்னே சோலை பூக்களின் முன்னே ஓலை விடுதோது கண்ணே நெஞ்சம் அமுதக்கடல் உனக்குத்தான் ஆறாமழை உனக்குத்தான் நீங்கா நிழல் உனக்குத்தான் நீ கண்மணி எனக்குத்தானே பொருந்திப்போ நீ தோளோடு மடியில் ஊஞ்சல்லாடு ஏமாற உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரா அடியாலோலா நான் தாங்க மரோடு வா விருது தேரே Hi guys, welcome back to Decibel Auto Hub. இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு பொலேரோ நியோ இந்த மாடல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்மள கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். இதில் ஒரு 3-வே செட்டப் கேட்டிருக்காங்க. அந்த வண்டியே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டாப் அண்ட் மாடல், ஒரு மாடல் கீழே நினைக்கிறேன். ஒரு ஒரு நிப்பானோட ஆண்ட்ராய்ட் பேர் அவங்க கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் வந்து வேறு எதுவுமே இதில் இல்லை. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர். இவர் ஏற்கனவே ஒரு கார் நம்மகிட்ட பண்ணியிருக்காரு, அடுத்த கார் வாங்கியிருக்காரு புதுசாக. இதுக்கும் நம்மகிட்ட தான் வந்திருக்காரு. ப்ரீவியஸாக வந்து ஒரு ஹெட் யூனிட், ஒரு சோனியோட ஹெட் யூனிட், ஒரு ஃப்ரண்ட் காம்பனன்ட், ரியர் கோஆக்சில், ஒரு 4 சேனல், ஒரு மோனோ சப், இதுதான் அந்த வண்டிக்கு போட்டு கொடுத்துருந்தோம். ஸோ அதுலேயே ஹி வாஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைட். எனக்கு வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஆடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரூபா வந்திருக்கு, நிறைய டிஸ்கஷன் போச்சு. ஃபைனலாக இதுக்கு என்னென்னலாம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது அவர் நான் என்னோடய பட்ஜெட்டு தான், பட் ஆனால் கொஞ்சம் இதில் வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், நம்ம இன்ஹவுஸ் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஒரு வண்டியில் மாட்டி அதை சிலதெல்லாம் கழட்டினதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி இருந்தால் மோஸ்ட் வெல்கம் மாதிரி சொன்னார். அப்போ நம்ம ஒரு வண்டிக்கு வந்து முறையோட டெம்போ அல்ட்ரா, வர்ச்சூஸ் நானோ கார்பனோட மிட் ரேஞ்சு இதெல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நோ ப்ராப்ளம், எனக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்பீக்கர்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது காம்பனன்ட்ஸ் வந்து எனக்கு யூஸ்டு நல்ல குவாலிட்டியான இப்போ இதில் இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஓகே. ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் வந்து ஃபோக்கல் ஆடிட்டர் சீரிஸில் ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் நம்மள்கிட்ட அதே மாதிரி யாரோ கஸ்டமர்கிட்ட பைபேக் பண்ணதை வச்சுருந்தோம். ஸோ இதெல்லாம் அவர் பார்த்தாரு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா முரலோட பேசிக் கோஆக்சல், மேக்ஸிமம் கோஆக்சல் இதுதான் அதில் போட்டிருக்கோம். இதெல்லாம் ஒரு யூஸ் ப்ராடக்டாக இருந்துச்சு நம்மகிட்ட. ஐ மீன் நம்ம மாட்டி அதை கழட்டி ரிமூவ் பண்ணிது. எக்ஸப்ட் ஃபோக்கல் ஆடிட்டரோட 4 சேனல் மட்டும் இல்லாமல் மற்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண நம்மகிட்ட இன்னொரு மாட்டினது அவங்க அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை கழட்டி வச்சுருந்தா எனக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஏன்னா எனக்கு கொஞ்சம் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம், பட் ப்ரைஸ் கொஞ்சம் என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளே வந்தால் பெட்டர்மெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி கேட்டார். ஓகே ஃபைன். அப்புறம் இனிஷியலாக அதுக்கு பையனர் 665 சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு சோனி பற்றி நம்ம நிறைய பேசும்போது அவன் முதலே ஒரு சோனி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா எனக்கு சோனியே போயிட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டார். பட் சோனி ப்ராடக்ட்ஸ் கார் ஆடியோ கம்ப்ளீட்லி அவுட், வேறு வழி இல்லாமல் அவர் ஏதாவது இருந்தால் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ நம்மக்கிட்ட ஒரு அமேஸ் வெஹிக்கிள் நம்ம இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஒரு சோனி 6000 AX 6000 போட்டிருக்கோம். போட்டு ஒரு 3-வே முரலோட ஸ்பீக்கர்ஸ் போட்டு ஒரு 3-வே ஆடியோ பண்ணியிருப்போம். நம்ம வீடியோ கூட இருக்குது அதில். அவர் அந்த கஸ்டமர் வந்து ஆல்பைன் 509க்கு அப்கிரேட் ஆகிட்டார். ஜஸ்ட் ஒரு 1.5 மந்த்ஸ் கூட இல்லை அவர் யூஸ் பண்ணது. பட் ஆனால் ஹார்ட்லி அவர் ப்ளே பண்ணது ஒரு 50 சாங் கூட அவர் பாடியிருக்காது, அவ்வளோதான் பாடியிருக்கும். ஏன்னா அவர் ஒன்லி ஹைவே மட்டும் தான் அந்த காரை யூஸ் பண்ணுவார். ஒரு 2 தடவை தான் நான் அந்த 1.5 மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணேன், மற்றபடி அது வீட்டில் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் உடனே அப்கிரேட் பண்ணிட்டார், 509 அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டோம் அவருக்கு. ஸோ அந்த ஹெட் யூனிட்டை கழட்டி வச்சுருந்தா அப்புறம் கரெக்டாக அவர் சோனி தான் வேணும்னு கேட்டோம். கோயின்சைட் ஆனாங்களா, சரி ஓகே ஹெட் யூனிட் இருக்குது பாருங்கள் அப்படின்னா ஓகே அதை எடுத்துக்கிறேன்ட்டார், கொடுத்துட்டோம். ஹெட் யூனிட் வந்து AX 6000 சூஸ் பண்ணிட்டோம். டிஎஸ்பி இங்கே ஒரு பட்ஜெட் கன்சர்னுக்காக நம்ம சூஸ் பண்ண டிஎஸ்பி ரீகாயில் 10 சேனல் டிஎஸ்பி 610 மாடல் வந்து 610. இது ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு 10 சேனல் டிஎஸ்பி. இந்த லோ பட்ஜெட்
அந்த இருக்கிறதுலே கம்மியான பட்ஜெட் வந்து நமக்கு நாக்கமிச்சி தான் இருக்கலே கம்மி ப்ரைஸு, பட் அதை விட கம்மி ப்ரைஸுக்கு இது இருக்குது. பட் அவுட்புட் சூப்பர். அந்த மொரேல் டெம்போஸ் அல்ட்ரா ஸ்பீக்கர்ஸை கூட அதை பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுது. அந்தளவுக்கு அந்த டிஎஸ்பி இருக்குது அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. ஸோ அதான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது வந்து நம்மக்கிட்ட ஒரு டெஸ்டிங்காக தான் வந்தது இந்த டிஎஸ்பி. நான் டெஸ்ட் பண்ணேன், நல்லா இருந்தது. இட் வாஸ் ரியலி குட். அதோட அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு, ஏன்னா ஒரு 25,000 எம்ஆர்பிங்கும் போது ரியலி ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு 10 சேனல் டிஎஸ்பி 4 சேனல் ஆம்பிளிஃபையர், சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா அது டிஎஸ்பி மட்டும் நம்ம செகண்ட்ஸ் யூஸ் போக வேண்டாம், புதுசாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு இப்போ லேட்டஸ்ட் டிஎஸ்பிலாம் எதுவுமே நம்ம போட்ட கல்ட்டில், ஏன்னா பழைய சீரீஸ் ஆஃப் நாகமிச்சி என்டிஎஸ்கே சீரீஸ் தான் ரிமூவ் பண்ணி வச்சது இருக்குது. அதனால் டிஎஸ்பி மட்டும் புதுசு போய்க்கலான்றாரு, புதுசு போட்டுட்டோம். அப்புறம் அவர் சப்வூஃபர் வைக்கிறது ஒரு பெரிய கன்சர்ன். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் வெஹிக்கிள். 7 சீட்டரா? ஆமாம். பின்னாடி வந்து இப்படி ஆப்போசிட் சீட் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே சப்வூஃபர் வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ரொம்ப ஸ்லிம் பாக்ஸ் தான் வைக்க முடியும். ஸோ இங்கே வந்து நான் வெக்ஸ்டான் சூஸ் பண்ணிட்டேன். வெக்ஸ்டானோட S10. அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மோனோ ஆம்பிளிஃபையர் சப்வூஃபர் வச்சா என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அந்தளவுக்கு அது கொடுக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரியலி ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட். வெக்ஸ்டானில் என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் அதுதான். அதை சூஸ் பண்ணிட்டோம். டேம்பிங் இங்கே வந்து ஆடியோட 2.5 mm டேம்பிங் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 டோருக்கு டெவலர் டேம்ப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். யூ ஆர் ஸோ ஹாப்பி. 4 சேனல் ஆம்பிளிஃபையர் நான் முதல்ல சொன்ன ஃபோக்கலோட ஆடிட்டர் சீரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு, ஏன்னா அது ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர்னால அதுக்கு ஆம்பிளிஃபிகேஷன் தனியாக தேவையில்லை. பியூட்டிஃபுல்லான அவுட்புட் கொடுத்துருக்கோம். அந்த கஸ்டமரும் ஹாப்பி. அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஒரு 12 o'clock வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hours ஃபுல்லாக பாட்டு கேட்டார். ஹி வாஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைட். இங்கே நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறது நம்ம கார் ஆடியோ அப்படிங்கிறதுனால நிறைய கஸ்டமருக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுறோங்கிறது தெரியவே இல்லை. நிறைய பேர் வந்து நீங்கள் ஒரு எல்லா அக்சசரிஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஆடியோ மட்டும் நம்மகிட்ட பண்ண விட்றாங்க. நீங்கள் வேறு வண்டிக்கு நம்ம ஒரு சீட் கவர் நீங்கள் சீட் கவர் போடுவீங்களா, மேட் போடுவீங்களா, எனக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இதை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறேன். இங்கே சீட் கவர், சன் ஃபிலிம், மேட்டு, லைட் அப்கிரேட்ஸ், பேஸ் டு டாப் நம்ம இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ரிட்டாக்கெல்லாம் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். பட் என்னன்னா அதை ஹைலைட் பண்ணாதனால நம்மளுக்கு அது எங்கேயுமே தெரியல. இங்கே இனிமேல் நிறையா வரும். ஒரு ஃப்ராங்ஸோட கம்ப்ளீட் பேஸ் டு டாப் வந்து பண்ண போகிறேன். ஈவன் அலாய் வீல் முதல் கொண்டு எல்லாமே A to Z எல்லாமே பண்ண போகிறோம். இனிமேல் ஃபியூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது அக்சசரிஸ் வேணும், சீட் கவர், சன் ஃபிலிம், மேட்டு, லைட் அப்கிரேட்ஸு, எனி அக்சசரிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு புது வெஹிக்கிள் எடுத்துகிட்டு மற்ற அக்சசரிஸ்லாம் நான் பண்ணிவிட்டேன், ஆடியோ மட்டும் இங்கே பண்ண போகலாம் அப்படிங்கிற மாதிரி வரீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம். உங்களுக்கு எந்த அக்சசரிஸ் வேணுனாலும் கேளுங்க. We will provide you. Thank you.